ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்தியன் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ரெகுலராக நிறைய பேர் குட்டி குட்டி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி மிட் சைஸ் ஃபார்ம்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே நம்ம புக்ஸு மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆடிட் பண்ணோம், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டீடியஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்ம எப்படி இன்ஷார்ட்டாக அழகாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படின்றது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள், இதனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்த்திஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 44AD, 44ADA, 44AE. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 44AD பார்ப்போம். 44AD யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா ஆல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அப்ளிகபிள் எக்ஸப்ட் நமக்கு ப்ரொஃபஷன் அண்ட் ஹையரிங் அண்ட் பிளையிங் ஆஃப் கூட்ஸ் கேரேஜ். இந்த ப்ரொஃபஷனும் ஹையரிங் பிளையிங் ஆஃப் கூட்ஸ் கேரேஜ் தனி செக்ஷனில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் பிஸ்னஸ், ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆல் பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த 44AD தான் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம், பட் எல்எல்பி நாட் கவர்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் இது அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறேன், லைக் எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னா ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லாட்டி என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே கமிஷன், புரோக்கரேஜ் அந்த மாதிரி இருந்தது, இல்லைனா நான் ஏதாவது இன்கம் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸம்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், லைக் 10A, 10AA, 80HHB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸு 100% எக்ஸம்ஷன் கொடுக்குற செக்ஷன்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஏஜென்சி பிஸ்னஸ், கமிஷன், புரோக்கரேஜ் அண்ட் இந்த எக்ஸம்ஷன்லாம் அப்ளை ஆகாத எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நான் ஆப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் நமக்கு டேர்ன் ஓவர் லிமிட்டும் வச்சுருக்காங்க. இப்போ என்னோட டோட்டல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 crores வரைக்கும் இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நான் சூஸ் பண்ணிக்கலாம். 2 crores மேலே போச்சு அப்படின்னா நான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ட் பண்ண முடியாது. இந்த 2 crores லிமிட்டை இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24ல் 3 crores வரைக்கும் கவர்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த 3 crores எப்போ அப்படின்னா என்னோட டோட்டல் ரெசீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ரெசீட்ஸில் நான் 5%க்கு மேலே கேஷ் ரெசீட்ஸாக வாங்கிக்க கூடாது. ஸோ 5%க்கு மேலே கேஷ் ரெசீட்ஸாக இருந்ததுன்னா உங்கள் டேர்ன் ஓவர் லிமிட் 2 crores தான். 5%க்கு மேலே கேஷ் ரெசீட்ஸாக நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் 3 crores வரைக்கும் உங்களோட டேர்ன் ஓவர் லிமிட் வச்சுக்கலாம். ஸோ நான் 3 crores வரைக்கும் என்னோட டேர்ன் ஓவர் லிமிட் வரைக்கும் நான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனை ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட டேர்ன் ஓவர் லிமிட். ஸோ ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் who are having turnover up to 3 crores can opt for presumptive taxation. ஸோ இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் மை டேர்ன் ஓவர் இஸ் 3 crores நான் புக்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டாம், நான் ஆடிட் எதுவும் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு தனித்தனியாக நான் எதுவும் போட வேண்டாம். ஸோ இப்போ நான் எப்படி நான் இன்கம் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட டோட்டல் டேர்ன் ஓவர் என்னன்றதை நான் என்னோட பேங்க் ரெசிப்ட்ஸ் வச்சியோ இல்லாட்டி என்னோட ஜிஎஸ்டி ரெசீட்ஸ் வச்சியோ நான் பார்ப்பேன். என்னோட டோட்டல் டேர்ன் ஓவரில் நான் 8% வந்து என்னோட ப்ராஃபிட்டாக டிக்ளேர் பண்ணிடுவேன். இந்த 8%ன்றது 6% எப்போ ஆகும்னா, என்னோட டோட்டல் ரெசீட்ஸ் வந்து பேங்க் ரெசீட்ஸாக இருந்தது அப்படின்னா, ஒன்லி பேங்க் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் அப்படின்னா 6% ஆஃப் தி டோட்டல் இன்கம், இல்லாட்டி வந்து 6% ஆஃப் தி டோட்டல் ரெசீட்ஸ், இல்லைன்னா என்னோட டோட்டல் இன்கம்மை வந்து நான் 8% ஆஃப் தி டோட்டல் ரெசீட்ஸாக நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இதை தான் வந்து என்னோட டோட்டல் இன்கமாக நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்கான டேக்ஸை நான் வந்து ஃபைல் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10 lakhs என்னோட டோட்டல் ரெசீட்ஸ் இருக்குது அப்படின்னா 8% ஆர் 6% வாட் எவர் அதை தான் வந்து நான் என்னோட டோட்டல் இன்கமாக நான் காமிச்சு அதை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன். நான் ஃபைல் பண்ணும்போது 44AD இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் ITR 4ல் ஃபைல் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் 8% 6% என்னோட டோட்டல் இன்கம்மை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது உங்களோட ஹையர் இன்கமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இன்கம்மை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிராஃப்ட் பண்ணுறதா இருந்தால், எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேண்டட்ரியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
ஸோ நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இந்த ஈஸியர் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் டோட்டல் இன்கம் 8% ஆர் 6% நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 44AD நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலாம், எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷம் 23-24க்கு நான் இந்த 44AD ஆஃப் பண்ணுறேன் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் நான் இதே ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் மெத்தட்லேயே தான் நான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நான் நெக்ஸ்ட் இயர் நான் எனக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் வேண்டாம், நான் வந்து நார்மல் டாக்ஸேஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மல் டாக்ஸேஷனுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அடுத்த வருஷம் மறுபடியும் நீங்கள் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கு அகெயின் வர முடியாது. ஸோ அதே 5 இயர்ஸ்க்கு நீங்கள் மறுபடியும் நார்மல் டாக்ஸேஷனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸும் கிளைம் பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுற இன்கம்மை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏடிசி, ஏடிடி, அந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக கிளைம் பண்ணுற மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் 44ADA பார்க்கலாம். ஏடிஏல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் கவர்டு லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ப்ரொஃபஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த செக்ஷன் 44ADA அப்ளிகபிள். ஸோ நான் 44ADயில் சொன்ன மாதிரி அதே எலிஜிபிலிட்டி கான்செப்ட் தான். பட் இது ப்ரொஃபஷனல்ஸுக்கு. நான் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் அப்படின்னா என்னோட டேர்ன் ஓவர் லிமிட் 50 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த 50 lakhs இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24லேருந்து 75 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 75 lakhsல என்னோட ரெசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, மோர் தேன் 5% கேஷ் ரெசிட்ஸாக இருக்கக்கூடாது. மோர் தேன் 5% கேஷ் ரெசிட்ஸாக இல்லைன்னா என்னோட டேர்ன் ஓவர் லிமிட்டை நான் 75 lakhs வரைக்கும் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 75 lakhs டேர்ன் ஓவர் வரைக்கும் நான் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் நான் எவ்வளோ இன்கம் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா 50% ஆஃப் மை டோட்டல் ரெசிட்ஸை நான் இன்கமாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 50%மே நான் இன்கமாக டிக்ளேர் பண்ணால் ஐ கேனாட் கிளைம் எந்த எக்ஸ்பெண்டிச்சருமே நான் கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 50% இப்போ நான் வந்து 50 lakhs என்னோட டோட்டல் டேர்ன் ஓவர் அப்படின்னா அதில் 50% நீங்கள் 25 lakhsமே உங்களோட டோட்டல் இன்கமாக நீங்கள் காமிச்சு ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 44ADA நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த 44ADAலையுமே 50% டோட்டல் இன்கம் டிக்ளேர் பண்ணணும், அது ஹையராக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க, லோவர் இன்கம் தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த ப்ரிசம்டிவ் இன்கம் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் கிளைம் பண்ணுறீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி ஆகிடும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்த செக்ஷன் வந்து செக்ஷன் 44AE. ஏஇ யாருக்குன்னா பிளையிங், ஹையரிங் அண்ட் லீசிங் ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது இப்போ நான் வந்து ட்ரக்ஸை வந்து ஹையர் பண்ணுறேன், இல்லை ஓன் பண்ணுறேன், இல்லை லீஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ், அந்த பர்பஸ்க்காக பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே இந்த செக்ஷன் 44AEல வரும். ப்ளஸ் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ எம் நாட் ஓனிங் மோர் தென் 10 கூட்ஸ் கேரேஜ், அதாவது என்கிட்ட வந்து நான் 10க்கு மேலே ட்ரக்ஸ் வச்சிருக்கூடாது, அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த 44AE சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன்னா நான் எப்படி இன்கம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதர் தேன் ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இன்கம் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.